கொத்து கொத்தாக வாஷிங் மிஷினில் போடப்பட்ட ஊழல் சக்திகள். தூய சக்தியின் சாயம் வெளுத்தது. பாஜக வேடிக்கை பார்ப்பது ஏன்? 3 மாநில இடைத்தேர்தல்கள். தமிழ்நாட்டிற்கு மட்டும் அறிவிப்பு இல்லையே ஏன்? மீண்டும் குறிவைக்கப்படும் செந்தில் பாலாஜி. தேர்தலுக்கு முன் கைது செய்ய திட்டம். யார் இந்த இளையராஜா எம்எல்ஏ? 35 கோடி பேரம் பேசியது உண்மையா? முதலமைச்சர் விஜய் கரூருக்கு செல்லும் முன் செந்தில் பாலாஜி அசோக் குமாரை தூக்க பலே திட்டம். வைரலான ஆதவர்ஜுனா வீடியோ. காவல்துறையை வைத்து கொலை செய்தாரா ஸ்டாலின்? கொத்தாக கட்சியில் சேர்ந்தாலும் கோபத்தில் விஜய் ரசிகர்கள். ஆரம்பித்த அடுத்த நொடிய அரங்கம் காலியானது. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையும் கள வீடியோ ஆதாரங்களோடையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ பெரிய அளவில் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா தாவேக்காவுடைய வாஷிங் மிஷின் தான். நாங்களாம் ஊழலுக்கு எதிரானவங்க, ஊழலை ஒழிக்கிறதுக்கே நாங்கள் தான் உலகத்துலேருந்து புதுசாக வந்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இத்தாதண்டி வாஷிங் மிஷினை வாங்கி வச்சிருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் ஊழல் செஞ்சுக்கோ, அந்த கரை வாஷிங் மிஷினில் போட்டால் கரை போயிடும் இல்லையா? உங்களுக்கு என்ன கரை வேணாலும் இருக்கட்டும், ஊழல் கரை, குட்கா கரை கூட உங்களை மேலே இருக்கட்டும்ங்க. நீங்கள் என்ன கரை எவ்வளோ கருப்பாக எவ்வளோ அழுக்கு படிஞ்சு நீங்கள் வந்தாலும் எங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படி க்ளீன் க்ளீன். வாஷிங் பவுடர் நிர்மா அதோட நீங்கள் எங்கள்கிட்ட சுத்தமாகி போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பனையூரில் வச்சு இப்பேற்பட்ட விழாக்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டசபையில் பேசினாரு பாருங்கள் டைலாக்கு. தொட மாட்டோம், இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சவங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு டைலாக்லாம் பேசினார். சரி, தொட மாட்டீங்க, தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டீங்க, அப்போ என்னதான் சார் செய்வீங்க அப்படின்னா அவங்கள நாங்களே எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிடுவோம், பனையூரில் வச்சு பந்தி போட வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய அரசியல். அப்போ இவங்களை நம்பி எந்த மக்களெல்லாம் வாக்களித்தார்களோ ஒரு மாற்றம் வரும். ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து சினிமாக்களில் பார்த்து பழகிட்டாங்கல்ல மக்கள், அரசியல்னாலே ஊழல், அரசியல்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு அந்த சினிமாவை பார்த்து வளர்ந்த மக்களுக்கு இவர் புதுசாக வராரு, சினிமாவில் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசினாரு, சினிமாவில் வில்லனுங்கள்லாம் அடிச்சு காலி பண்ணார், இவர் வந்தால் ஏதோ செஞ்சிருவார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இத்தனை காலமாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் செய்யாத வேலைகளை இன்றைக்கி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு குதிரை பேரங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ மோசமான காரியம். ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் என்ன தெரியுமா? இதில் எழக்கூடிய பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா? பாஜக ஏன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க? எங்கேயாவது ஒன்று நடந்துட்டாலே, அதில் ஒரு திமுக காரன் பங்கெடுத்துட்டாலோ, அதில் ஒரு காங்கிரஸ்காரனோட சொந்தக்காரன் எவனாவது கலந்துக்கிட்டாலோ அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பாஜக இங்கே இவ்வளோ அப்பட்டமான குதிரை பேரங்கள் நடந்துட்டு இருக்குது. வேறு கட்சியிலேருந்து இவங்க கட்சிக்கு இங்கே வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாஜக வாயை கூட திறக்க மாட்டாங்களே. ஆக்ஷன் எடுக்கிறது 2ஆம் பட்சம், ஆனால் பாஜக வாயை கூட திறக்க மாட்டாங்களேங்கும் போது தான் இங்கே நமக்கு பெரிய அளவிலான சந்தேகங்கள் வலுக்குது. இப்போ நேற்று மாலை தேர்தல் ஆணையம் சார்பில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகள் வருது. பல மாநிலங்களில் தொகுதிகள் காலியாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளுக்கு மேலே காலியாக இருக்குது. 6 + விஜய் 1 7 தொகுதி தமிழ்நாட்டில் காலியாக இருக்குது. இதே மாதிரி பல வட மாநிலங்களிலுமே தொகுதிகள் காலி இருக்குது. அந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் தேர்தல் ஒன்று இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க எங்கெல்லாம் காலியாக இருக்குதோ அது லோக்சபாவோ சட்டமன்ற தொகுதியோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இடைத்தேர்தல் வைப்பாங்க. அப்படி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு எப்போ வரும்னு எதிர்பார்த்த நேரத்தில் நேற்று மாலை அந்த அறிவிப்பு வருது. ஆனால் அந்த அறிவிப்பு எல்லாமே வட மாநிலத்திற்கு மட்டுமே வருது, தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பு வரல. மத்திய பிரதேசத்தில் 1 தொகுதி, பீகாரில் 1 தொகுதி, குஜராத்தில் 1 தொகுதி, 3 மாநிலங்களுக்கு இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வருது. இங்கேயும் 7 தொகுதி காலியாக இருக்குது. ஆனால் இங்கே அறிவிப்பு வரல. ஏன்னா இங்கே இன்னும் இவங்களுக்கு தேவையான அந்த மெஜாரிட்டிக்கு தேவையானது கிடைக்கல. என்னதான் விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலும் இதெல்லாம் டெம்பரவரி ஆதரவு தான். இவங்களுக்கு அமைச்சரவையில் சோஃபா குத்து உட்கார வச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் டெம்பரவரி தான். நாளைக்கு பாஜக சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயங்களை போனால் இவங்க என்னைக்கா இருந்தாலும் கலந்துக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க மக்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் மக்களுக்கு பதில் சொல்ல பயப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓன் காலிலே நம்ம நிற்கணும், நம்ம ஓனாக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 107 இந்த 107 போக இன்னொரு 11 தொகுதி நமக்கு தேவை, காங்கிரஸ் தேவை கூட நமக்கு இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 11க்கான வேலைப்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் 6 விக்கெட் எடுத்தாச்சு, இன்னும் அவங்களுக்கு தேவை ஒரு 5 தான். அப்போ அந்த 5 வர வரைக்கும் இவங்களும் இங்கே பொறுமை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற அளவுக்கு தேர்தல் ஆணையமும் பொறுமை காக்குது.
மற்ற எல்லாத்துக்கும் இடைத்தேர்தல் ஒன்றா தான் வைப்போம், ஆனால் உங்களுக்கு இன்னும் டைம் தேவை இருக்குது, நீ டைம் எடுத்துக்கோ, நாங்கள் தேர்தல் நடத்திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இதை பார்க்கும்போது. அப்போ பாஜகவும் ஒரு பொறுமை காக்குதோ அப்படிங்கிற ஒரு இதில் கூடுதல் சந்தேகம் என்ன தெரியுமா? இப்போ இந்த இடத்துல பாஜக இதில் இந்த குதிரை போகிறாங்களா அப்பட்டமாக வேடிக்கை பார்க்குறாங்க ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே இந்த மாதிரி ஊழல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, ஊழல் செஞ்சவங்க, அவங்க மேலே ரைடு நடத்தப்படும். அந்த ரைடுக்கு பயந்து பாஜகவில் போய் தஞ்சம் அடைவாங்க. இதுக்கு முன்னாடி பல மாநில முதலமைச்சர்கள், பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பாஜகவில் இந்த மாதிரி போய் தஞ்சம் அடைவாங்க. ஆனால் இங்கே அந்த ஊழல்வாதிகள் எல்லாம் தாவேக்கால வந்து தஞ்சம் அடைகிறாங்களே, பாஜகவில் போய் சேராமல் தாவேக்கால வந்து தஞ்சம் அடையும் போது அப்போ ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பாஜகவுடைய மௌனம், அந்த ஊழல் செய்தவர்கள் எல்லாம் இங்கே இன்றைக்கி வந்து தாவேக்கால வந்து சேர்றது, தேர்தல் ஆணையத்துடைய இந்த நிலைப்பாடுகள், இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் நடிகர்கள் தான். இந்த நடிகர்களை இயக்கக்கூடிய இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பார்வை ஒரு விசாலமான ஒரு விருந்த பார்வையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களை பெரிய அளவிலான இன்னைக்கு டார்கெட் செய்யப்படுது. வரக்கூடிய தமிழ்நாட்டில் வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது உள்ள பிடிச்சி போட்டுருணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான சதி வேலைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்த ஆள் சேர்க்கும் படலம், வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் செய்யக்கூடிய இந்த வேலைகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த மேடையில் ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. கரூருக்கு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது, கரூரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறீங்க, கரூருக்கு வந்து நாங்கள் முக்கியமாக கணக்கு தீர்க்க வேண்டிய ஒன்று இருக்குது, அந்த கணக்கை நாங்கள் வந்து முடிக்காமல் விட மாட்டோம். எங்கள் தலைவர் மேலே கை வச்சிங்கல்ல கரூரில், எங்கள் தலைவர் மேலே, கரூரில் உங்கள் தலைவர் மேலே கை வச்சுட்டாங்களாம் ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, எங்கள் மக்கள் மேலே கை வச்சிட்டிங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, சும்மாவே நாங்கள் விட மாட்டோம். உங்களுடைய மகன் உதயநிதியோட வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து போலீஸை வச்சு, காவல்துறையை வச்சு எங்கள் மக்களை நீங்கள் கொண்டு குவிச்சிங்கல்ல, இதெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அபாண்டமான பொய்யை இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. இப்போ தான் போன வாரம் சட்டசபையில் சொன்னார், 2 வயது குழந்தைய திமுக காரன் ரேப் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான, இவங்க இத்தனை நாளாமா சோஷியல் மீடியாவில் எப்படி பொய்களை சொன்னாங்களோ அந்த பொய்யை சட்டசபையில் சொன்னாங்க. அவங்களுடைய சபாநாயகரே கேட்டார், இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு. கடைசி வரைக்கும் அவங்களால ஆதாரம் கொடுக்க முடியல. இப்போ அடுத்த அவதூறு, இவங்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட் இப்போ கரூர் தான். கரூரில் இவங்க எல்லாமே மொத்தமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. கரூரை மீண்டும் கையில் எடுத்து மீதி இருக்கக்கூடிய இடைத்தேர்தலை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவிலான பிளான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஆதவ அர்ஜுனா சொன்னார், ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது, அந்த கணக்கை நாங்கள் தீர்க்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. என்ன கணக்கு? நீங்கள் எந்த கணக்குனாலும் போங்க, சிபிஐ வரைக்கும் போயாச்சு, எந்த கணக்கு தீர்க்க முடியலையே? சிபிஐயோட வட்டத்துக்குள்ளே யாருமே திமுக சேர்ந்தவங்க யாருமே வர முடியலையே, அந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் தான் வந்தீங்க. ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், கடைசியில் உங்களுடைய தலைவர் விஜய் கூட அந்த சிபிஐயோட விசாரணை வட்டத்துக்குள்ளே வந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவங்களும் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் காவல்துறையை சேர்ந்தவர்கள் யாருமே இதுக்கு உடந்தை கிடையாது. உங்களுடைய கோளாறு தான், சொன்ன நேரத்துக்கு சரியான முறையில் வரல. நீங்கள் அந்த இடத்துக்கு கூட்டத்துக்கிட்ட போகும்போது, வேலுச்சாமி போகிறதுக்கிட்ட போகும்போது போலீஸ் சொல்கிறாங்க, சார் கூட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது சார், இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நெரிசல் ஏற்படும், இங்கேயே முடிச்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் போலீஸ் பேசுகிறாங்க, கேட்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போனீங்க. ஜனநாயகன் படத்துக்கோட ஸ்கிரிப்டுக்காக நீங்கள் உள்ளே போனீங்க. உள்ளே போன இடத்துல உங்களால் ஏற்பட்ட அந்த மரணம், இந்த வீடியோவில் சொல்கிறார் இல்லையா ஆதவ அர்ஜுனா, கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு, கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு, போலீஸை வச்சு கொண்டுட்டாங்க, ஸ்டாலின் வந்து காவல்துறை வச்சு ஸ்டாலின் கொண்டுட்டாராம். அடப்பாவீங்களா, கண்ணு முன்னாடி பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இதே ஆதவ அர்ஜுனா அந்த மேடையில் பேசுகிறாரு, அந்த மேடையில் நிற்கிறார், விஜய் பக்கத்தில் நிற்கிறாரு, ஆதவ அர்ஜுனாவோட கண்ணுக்கு முன்னாடி பிணங்களை தூக்கிட்டு போகிறாங்க. அதையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து தான் திரும்பி வந்தீங்க. இவங்க கண்ணு முன்னாடி சடலங்களை தூக்கிட்டு போகும்போதும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தெரிச்சு ஓடின கூட்டம் தானே நீங்கள். சரி, விஜய் வந்தால் கூட்டம் சேர்ந்துடும், விஜய் இறந்த சடலங்களை பார்க்க வந்தாருன்னா கூட்டம் சேர்ந்துடும். ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு தேதிக்கு யாருன்னே தெரியாது, ஆதவ அர்ஜுனா வந்தால் ஏன் கூட்டம் கூட போகுது? அப்போ ஆதவ அர்ஜுனா வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம்ல. அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தலைமறை வந்த கூட்டம் தானே நீங்கள் எல்லாம். ஒட்டுமொத்த கூட்டமாக போய் தலைமறைவாக இருந்துட்டு இன்னைக்கு அதை வச்சு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தலைமறைவாக இருந்துட்டீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏன் போய் பார்க்கலன்னு மொத்த தமிழ்நாடும் கேட்டதுக்கு பிறகு அவங்கள ரெசார்ட்டுக்கு வர வச்சு தான் நீங்கள் போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்டீங்க. இப்பேற்பட்ட எல்லா வேலைகளுமே கோளாறுகளை நீங்கள் செஞ்சுட்டு, ஆனால் இன்னைக்கு சொல்கிறது என்னென்னா, ஸ்டாலின் போலீஸை வச்சு கொலை செஞ்சுட்டாரு, உதயநிதியோட அரசியல் வாழ்க்கைக்காக இது மாதிரி கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அபாண்டமான பொய்களை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து இவங்க கரூரை வச்சு அடுத்தடுத்த பிளான் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி வரிசையாக பாருங்க. இந்த கரூர் தான் இவங்க செந்தில் பாலாஜியை கைது செய்யறதுக்கு ஒரு முகாந்திரமாக இன்னைக்கு கையில் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த கரூர் விஷயத்தை நல்லா பாருங்களேன். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியுடைய எம்எல்ஏ. அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால வந்து இணைகிறாரு. அந்த செய்தி வருது அன்னைக்கு மாலை. கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா அப்படின்ற ஒரு செய்தி வருது. அன்று மாலை அடுத்த செய்தி வருது, கரூர் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக முதலமைச்சர் விஜய் செல்கிறார். ரெண்டும் வேற வேற பக்கத்தில் வரக்கூடிய செய்தி.
ஆனால் 2 செய்திகளுக்கு இருக்கக்கூடிய இணைப்பு நல்லா பாருங்க. இங்கே கரூர் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்கிறாரு. கரூர் மக்களை பார்க்கறதுக்கு முதலமைச்சர் விஜய் போறாரு. ஏன் போறாரு? இவ்வளோ நாளாக கரூருக்கு வழி தெரியலையா? அங்கே கரூருக்கு ரோடு பள்ளம் தோண்டி ஏதாவது போட்டாங்களா? ஏன் இப்போ போனோம்? கரூர் மக்களுக்கு ஆறுதல்ன்ற பேரில் இப்போ அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த தொகுதிக்கான பிரச்சாரம். எப்படி நன்றி சொல்றதுக்கு தமிழ்நாடு முழுக்க நன்றி சொல்லவோ, எஸ் ஜெயிச்ச பெரம்பூர் தொகுதிக்கு நன்றி சொல்லக்கூட போகாம ராஜினாமா செஞ்ச திருச்சி கிழக்குக்கு ஏன் நன்றி சொல்ல போனாரு? அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அங்கே நன்றி சொல்ல போனாரோ அந்த மாதிரி இன்னைக்கு கரூருக்கு ஆறுதல் தெரிவிக்க போகிறதுமே அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலை நம்ம அதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளோட இடைத்தேர்தலும் பயன்படுத்தலாம். நீங்கள் வேணால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா எழுதி கூட வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கரூரில் போய் இன்னைக்கு விஜய் போய் என்ன பேசுவார் தெரியுமா? இந்த மாதிரி திமுக தான் இதுக்கு மொத்த காரணம், இந்த மாதிரி என் மக்களை கொண்டுட்டாங்க, நான் வந்து பெரிய கஷ்டத்தில் இருந்தேன் சொல்லி சினிமாவில் சிவகாசி படத்தில் அவங்க அம்மாவை பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் ஒன்று காட்டு வர பாருங்க. அந்த சீன் இன்னைக்கு கரூரில் நடக்கலாம், நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி ஒரு அழுகை காட்சி, ஒரு சென்டிமெண்ட் காட்சி கண்டிப்பாக கரூரில் நடக்கும். அப்பேற்பட்ட டார்கெட் இன்னைக்கு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்தில் இவங்களுடைய சுயலாபத்துக்காக இவங்க மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே, வாக்கு வங்கிகளாக கூட இல்லை, அவங்கள ஒரு பொருட்டாக கூட பயன்படுத்தாமல் நீ என்ன வேணாலும் ஆயிக்கோ, என்னோட காரியம் ஆனால் சரி அப்படிங்கிற இதில் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாலியல் பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பார்த்திபன் திவ்யா தூக்குல தொங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன நிலைமை என்னாச்சு எதுவுமே தெரியல. ஆனால் இவங்களுடைய டார்கெட் முழுக்க எந்த கட்சியிலேருந்து யாரை சேர்க்கலாம், யாரை புதுசாக ஞானஸ்தானம் பண்ணலாம், யாரை வாஷிங் மிஷினில் போடலாம், இதில் மட்டும்தான் இவங்களோட கவனம் இருக்குது. ஓகேவா? இப்போ கரூர் அடுத்த கட்டத்துக்கு இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஏன்னா இப்போவே அந்த நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, திமுக தான் கொலை செஞ்சிச்சு, அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பொய்யை பரப்பிட்டு இருந்தாங்க, அதை இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில், அதிகார பொறுப்பில் அந்த பொய்யை இன்னைக்கு பரப்ப போகிறாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகளை இப்போ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதற்கெல்லாம் செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்லி செந்தில் பாலாஜி மேலே டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை தொகுதியோடைய தாவேகா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இளையராஜா, இந்த இளையராஜா திடீர்னு போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி திமுக சார்பிலேருந்து எனக்கு பேரம் பேசுகிறாங்க, நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏ பணியை சரியாக செய்யக்கூடாது, உங்களுடைய பணியை வந்து சரியாகவே செய்யக்கூடாது, அது இல்லாமல் நீங்கள் கூடிய சீக்கிரமே திமுகவில் வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு 35 கோடி ரூபா பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்குறாரு. இந்த பேரம் எப்படி பேசப்பட்டது அப்படின்னும் போது திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கேவுடைய யூத் விங்கில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது இல்லாமல் திருநாவுக்கரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு கம்பெனி ஒன்று வச்சிருக்கிறாராம், ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்து கணிப்பு கம்பெனி வச்சிருக்கிறாராம், சென்னையை சேர்ந்தவராம். அவர் வந்து ஒரு யூடியூபராம், மெயின் அதுதான் பாயிண்ட், அவர் வந்து ஒரு யூடியூபராம். அந்த யூடியூபர் வந்து 35 கோடி ரூபாய்க்கு எனக்கு பேரம் பேசினாரு, இந்த பேரத்தை ஃபோனில் பேசினாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. இந்த பேரம் பேசினது மட்டும் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி எம்எல்ஏவை மிரட்டினாராம். ஒரு சாதாரண திருநாவுக்கரசு யூடியூபர் எம்எல்ஏ வந்து மிரட்டினாராம். இப்படி மிரட்டினதால புகார் கொடுத்த உடனே போய் திருநாவுக்கரசை போய் போலீஸ் விசாரித்து அவர் உடனே கைது செய்கிறாங்க. திருநாவுக்கரசை கைது செஞ்ச உடனே அதோட லிங்காக வச்சு நரேஷ் தியாகராஜன், திருச்சியை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்தவர், நரேஷ் தியாகராஜன் சொல்லி 2 பேர், ஒட்டு மொத்தத்தில் இந்த கேஸில் இன்றைக்கி 3 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. இவங்கள்ட்ட தோண்டி விசாரிக்கும் போது இதோட பின்னணியில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார், இவங்க 2 பேரும் சொல்லி தான் இவங்க வந்து போய் பேரம் பேசினாங்க. அதனால இந்த லிங்க் எல்லாம் இன்னும் தொடர்ந்து போச்சுன்னா அடுத்து செந்தில் பாலாஜி கைது செய்யறதுக்கு, விசாரணை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட போகுது அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாக்கள், யாரெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு, விஜய் காரில் ஏறிட்டாரு, தனி விமானத்தில் ஏறிட்டாரு, விஜய் பறந்துகிட்டு இருக்கிறாரு, இந்த இறங்கி வந்துட்டாரு, ஹோ 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 அப்படின்னு யாரெல்லாம் பிஜிஎம் போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த அத்தனை மீடியாக்களுமே திருநாவுக்கரசு கைது, இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, திமுக பேரம் பேச பார்க்குது, தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் விளைவுக்கு வாங்க பார்க்குறாங்க, ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்குது, இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹைப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், இதுக்கு நீங்கள் வரிசையாக வாருங்களேன், இதோட ஆதாரங்களை கொஞ்சம் வரிசையாக ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த இளையராஜா எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, இந்த இளையராஜா எம்எல்ஏ ஃபஸ்ட்டு எப்படியாப்பட்டவரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இளையராஜா இருக்கார் இல்லையா ஊத்தங்கரை, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஊத்தங்கரைக்கு தாவேகா சார்பில், அதாவது விஜய் 234 தொகுதிகளுக்குமே வேட்பாளர் அறிவிக்கிறாரு, எல்லாரையும் அறிவிச்சு எல்லாருக்கும் ஒரு கிஸ் பண்ணிட்டு வேட்பாளர் அறிவிக்கிறார்ல, அன்னைக்கு டே 1 வேட்பாளர் அறிவிக்கும் போது இந்த ஊத்தங்கரை தொகுதிக்கு குமரவேல்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு விஜய். குமரவேல் அவர் எம்பிஎஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன், அந்த குமரவேலை அந்த இடத்துல அறிவிச்சிட்டாரு. குமரவேலை அறிவிச்சு 1-2 நாளில் திடீர்னு கேண்டிடேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது, வேட்பாளர் மாற்றம் ஏற்படுது. இளையராஜா குமரவேலுக்கு பதில் இளையராஜா, இந்த டிவி சீரியல்லாம் வரும்ல, இவருக்கு பதில் இனி இவர் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி குமரவேலுக்கு பதில் இளையராஜா. குமரவேல் தாவேக்கால 6 ஆண்டு காலமாக பயணம் செஞ்சிருந்தவர். ஆனால் இளையராஜா யாருன்னா
அதிமுகவில் இருந்து வந்தவர். அதிமுக இளைஞர் அமைப்பு, விவசாய அமைப்புன்னு சொல்லி பல்வேறுபட்ட அமைப்பில் இருந்துட்டு அப்போ தான் வந்து தாவேக்கால சேர்றாரு. சேர்ந்த உடனே அவர் கேண்டிடேட்டாக மாறுறாரு. சேர்ந்த உடனே அதுவும் ஏற்கனவே ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சாச்சு, அந்த இடத்துல போஸ்டிங் இளையராஜா கொடுக்கப்படுதுன்னா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? அங்கே என்னெல்லாம் நடந்திருந்தா ஒரு வேட்பாளரை மாற்றி, அந்த வேட்பாளர் அதுக்கு மறுப்பு கூட தெரிவிக்காத அளவுக்கு ஒரு வேட்பாளரை மாற்றி நேற்று கட்சியில் வந்து சேர்ந்தவருக்கு இன்னைக்கு அங்கே வேட்பாளராக மாற்றப்படுதுன்னா அப்போ இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும்? இவங்க எப்பேற்பட்ட பின்னணியிலேருந்து இந்த கேண்டிடேட் ஆகிறதுக்கு எப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கேயே இப்போ நமக்கு புரிஞ்சுக்கும். சரி, அடுத்து முக்கியமான பாயிண்ட் வாங்க. இப்போ திருநாவுக்கரசு, திமுக சேர்ந்த திருநாவுக்கரசு வந்து பேரம் பேசிட்டாரு, அவர் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாச்சும் லாஜிக்காக யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? எத்தனை சினிமா வச்சு தான் அரசியலுக்கு வந்தீங்க? ஒரு பேரம் பேசுறது, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு பேரம் பேசுறது, இந்த மாதிரி யூடியூபரை வச்சா போய் பேரம் பேசுவாங்க? ஒரு சாதாரண ஒரு ஆள நபர், ஒரு யூத் விங்கில் வேலை செய்யக்கூடிய நபர் கட்சிக்காரனை வச்சா போய் பேரம் பேசுவாங்க? பேரம் பேசுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய மாஃபியா டீம் இருக்குது. அந்த மாஃபியா டீம்லாம் உங்களை பற்றி உங்களுக்கு அதில் பெரிய அனுபவம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சாதாரண நபரை வச்சு யாரும் 35 கோடி ரூபா வரைக்கும் ஃபஸ்ட்டு பேரம் பேச மாட்டாங்க. சரி, ஓகே, பேரமே பேசிட்டாங்க வச்சுக்கேன். இந்த பேரத்தை எந்த பைத்தியக்காரனாவது ஃபோனில் பேசுவானா? ஃபோனில் எது பேசினாலுமே ட்ரேஸ் ஆகும். அந்த லொக்கேஷன் உட்பட, வாய்ஸ் உட்பட எல்லாமே ட்ரேஸ் ஆகும். ஃபோனில் எந்த பைத்தியக்காரனாவது பேரம் பேசுவானா? பேரமே பேசினாலும் ஏன் எம்எல்ஏ போய் நேரில் போய் பார்க்க முடியாதா? நேரில் போய் உங்களுக்கு இவ்வளோ கோடி தரேன், இத்தனை கோடி தரேன், 35 கோடி கொடுத்தா ஈஸியாக போய் போயிடுவாங்க யாராக இருந்தாலும். அப்போ இத்தனை கோடி தரேன், அத்தனை கோடி தரேன்னு சொல்லி நேரில் தான் போய் பேசுவாங்களே தவிர யாரும் ஃபோனில் பேச மாட்டாங்க. சரி, அடுத்து இதோட முக்கியமான மெயின் பாயிண்ட்டுக்கு வாங்களேன். உண்மையாகவே பேரமே பேசிட்டாங்க வச்சுக்கோங்களேன், இவங்க கணக்குப்படி, இவங்க கனவுப்படி பேரமே பேசிட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்படி 35 கோடி ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுத்து பேரம் கொடுத்து வாங்கி திமுகவுக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? இதை முதல் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு இளையராஜாவை விலை கொடுத்து வாங்கிட்டாலோ, இல்லை இளையராஜா மாதிரி இன்னொரு 20 பேர் வாங்கிட்டோம், 30 பேர், 50 பேர் வாங்கணும்பா, 50 பேர் வாங்கினாலும் அதனால் திமுகவுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா? துளி அளவு லாபம் கூட கிடையாது. ஏன்னா தாவேகா வெற்றி அடைஞ்சது 108 தொகுதிகள். 108ல் விஜய் ஒன்று மைனஸ் ஆனாலும் மீதி 107 தொகுதிகள் இருக்குது. இந்த 107ல் எத்தனை பேர் வந்தால் இங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் வரும் அப்படின்னா 72 பேர் வரணும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு போகணும்னா 72 எம்எல்ஏக்கள் வந்தால் மட்டும்தான் அந்த அவங்க வந்து வேற கட்சிக்கு போகிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதை விட்டுட்டு 70 பேர் வந்தாலும் சரி, நீங்கள் 30, 50 இல்லை, 70 பேர் வந்தாலும் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க அத்தனை பேரும் தகுதி நீக்கம் செய்ய முடியும். அப்போ ஒருத்தரையோ 2 பேரையோ விலை கொடுத்து வாங்கி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நபருக்கு 35 கோடினா அப்போ 72 பேரை விலை கொடுத்து வாங்கணும். 72 பேரை 35 கோடி 72 பேரை விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா அது கிட்டத்தட்ட 2520 கோடி ரூபா. 2520 கோடி ரூபா கொடுத்து எந்த கட்சியாலும், பாஜகவாலே இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியுமா தெரியல, 2520 கோடி ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வரணும். எப்படி 70 பேர் வர முடியும்? எங்கேயுமே 70 பேர் ஒட்டுமொத்தம், அது பாஜகவாலே முடியாது. ஒரு கட்சியிலேருந்து 70 பேரை கொண்டு வரணுங்கிறது பாஜகவாலே சாத்தியம் இல்லை. மிஞ்சி போனால் ஒருத்தர் 2 பேரை இப்படி விலை கொடுத்து வாங்குறது இருக்குல்ல, அது வாங்கினா என்ன தெரியுமா நடக்கும்? அவங்களுடைய பதவி மட்டும்தான் பறிபோகும். அவங்களுடைய ராஜினாமா ஆகணும் அல்லது சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்வார். அவங்களுடைய பதவியை பறிபோகும். அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலை யாருனாலும் ஜெயிக்கலாம். அப்போ 35 கோடி ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கி அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எந்த பைத்தியக்காரனும் ஃபோனில் போய் பேரம் பேச மாட்டான், ஃபோனில் எம்எல்ஏவை மிரட்ட மாட்டான். அது இல்லாமல் இந்த மாதிரி சாதாரண சாமானிய நபர்களை வச்சு ஃபஸ்ட்டு 35 கோடி ரூபா வரைக்கும் பெரிய அமௌண்ட்டை யாரும் பேரம் பேச மாட்டாங்க. அதில் நபர்களை 70 பேருக்கு மேலே 72 பேர் ராஜினாமா செஞ்சுட்டோ இல்லை கட்சி மாறி வந்தால் தான் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்குது. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த எந்த ஒரு பின்னணியும் யோசிக்காமல் இந்த மாதிரி வந்து பேரம் பேசுனாங்க, கைது பண்ணிட்டோம். இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. வெறும் வாசகங்கள் மட்டும்தான். ஏன்னா இதை வச்சு செய்திகள் மாறி வரும். ஏன் இந்த செய்தியை பரப்புறாங்கன்னா, இங்கே அப்பட்டமான குதிரை பேரம் நடக்குதுல்ல, வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த செய்தி மறைக்கடிக்கப்படணும். ஐயோ திமுக பற்றியா, அவங்க பற்றியா விலை கொடுத்து வாங்க இப்போ முயற்சி பண்ணியிருக்காங்க பற்றியா, ஆதாரத்தோடு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பற்றியா, இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரு பற்றியா, இந்த செய்தி தான் சோஷியல் மீடியாவில் பேசப்படுமே தவிர இங்கே அதிமுகவில் வந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மாதிரியான இங்கே வந்து சேர்ந்தாங்க இல்லையா, இந்த செய்தி மறக்கடிக்கப்படும். இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த பிளான். இந்த பிளானோட அடுத்த கட்ட எக்ஸ்போஸா, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் டைமில் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் டைமில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அன்னைக்கு ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு ஆள் சேர்க்கக்கூடிய இடத்துல லஞ்சம் வாங்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவரை எப்படி இடி பேரை வச்சு கைது செய்யப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லாத அளவுக்கு செய்யப்பட்டாரோ. ஏன்னா செந்தில் பாலாஜி களத்தில் இருந்தால் கரூர், கோயம்புத்தூர் யாராலையுமே கிட்ட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு செம்ம லீடர் அவர்.
அப்போ கரூர் கோயம்புத்தூர் இந்த 2 இடங்கள் அவர் எப்படி இல்லாமல் ஆக்கப்பட்டாரோ அந்த மாதிரி வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கும் செந்தில் பாலாஜி இல்லாமல் ஆக்கணும். செந்தில் பாலாஜி இருந்தார்னா நம்மளால கரூரை வச்சு எந்த ஒரு கரூரை வச்சு தான் இவங்க ஒட்டுமொத்த பிளானே போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது செந்தில் பாலாஜி எப்படியா தூக்கணுங்கிறதுக்காக பல்வேறுபட்ட திட்டங்கள் இந்த இடத்துல தீட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி அதாவது இந்த மக்கள் எல்லாமே இவங்க ஒரு மாற்று சக்தின்னு எதிர்பார்த்தாங்கல்ல, அது இது வரைக்கும் பார்க்காத பெரிய ஊழல் சக்தியா, பெரிய குதிரை பேர சக்தியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. 2016 தேர்தல் நடக்கும்போது திமுக அன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து 98 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. திமுக 89 இடங்கள், முஸ்லீம் லீக் 1 இடம், காங்கிரஸ் 8 இடம். அந்த கூட்டணி மட்டும் 98 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. இன்னும் திமுகவுக்கு தேவை வெறும் 30 எம்எல்ஏக்கள் தான் தேவை. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக 2, 3, 4 உடஞ்சு போகுது. அன்னைக்கு திமுக இன்னைக்கு 35 கோடி கொடுத்து வாங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, திமுக இது அன்னைக்கே நினச்சிருந்தாங்க வெறும் 30 எம்எல்ஏ வாங்கலாம். அன்னைக்கு செதறி போய் கிடந்த அதிமுக அன்னைக்கு 30 எம்எல்ஏக்களை வாங்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அன்னைக்கே அப்படி கொல்லப்புற அரசியல், கேடுகட்ட அரசியலை திமுக செய்யலை. இன்னைக்கா போய் செஞ்சிட போகிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட நரேட்டிவ் இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் இவங்க செய்யக்கூடிய இந்த அப்பட்டமான செயல்கள், விஜயபாஸ்கர் மேலே குட்கா சம்பந்தமான ஊழல் இருக்குது. ஆர்கே நகர் 2017 தேர்தலில் அந்த பணம் கொடுத்தது சம்பந்தமான வழக்குகள் இருக்குது. சேகர் ரெட்டி சம்பந்தமான ஊழல் சம்பந்தமான விஷயங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போலியான சான்றிதழ் கொடுத்து அனுமதி வழங்கின சம்பந்தமான வழக்குகள், லஞ்ச ஒழிப்புத்துறை, ஐடி, பல்வேறுபட்ட வழக்குகள் அங்கே ஒரு மேலே விசாரணையில் இருக்குது. இதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் மேலேயுமே மணல் கடத்தல் சம்பந்தமான வழக்குகள், அதுக்கடுத்து கொலை மிரட்டல் சம்பந்தமான வழக்கு, இப்போ சொத்து குவிப்பு சம்பந்தமான வழக்கு, வருமானத்தை விட அதிகமான சொத்து சேர்த்தது வழக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட வழக்குகள் இவர் மேலேயும் இருக்கு. வழக்கமாக இது மாதிரியான வழக்குகள் மேலே இருக்கிறவங்க பாஜக பக்கம் போய் தஞ்சம் அடைவாங்க. இந்த முறை அவங்க தாவேகாவை பக்கம் தஞ்சம் அடைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியும் பெரிய சந்தேகங்களும் எழக்கூடிய நேரத்தில் தான் இன்னைக்கு அவங்க பதவியேற்பு விழாவுக்கு விஜய் ரசிகர்களே அங்கே புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா எல்லாம் அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி இவங்க விஜயபாஸ்கர் இது மாதிரி அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் சக்திகள், தீய சக்திகள் சொன்னீங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு துண்டு போட்டு பக்கத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் மாற்றம் ஆயிட்டீங்க, நீங்கள் எல்லாத்தோட பெரிய ஊழல் சக்தியாக இருக்கிறீங்களே அப்படின்னு இன்னைக்கு அந்த ரசிகர்களுக்கு ஏற்பட்ட விரக்தியால் அங்கேருந்து எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அங்கே நிகழ்ச்சி நடக்குது, இங்கே காலி சேர்களாக இருந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ரசிகர்கள் இன்னைக்கு விரக்தி அடைச்சு வெறுப்படைஞ்சு வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இது மூலமா கண்கூடாக பார்க்க முடியுது. அப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலுக்காக இங்கே என்னென்னோ திட்டங்கள் தீட்டப்படுது. அந்த திட்டங்களில் என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு, யூடியூபோட தரப்புலேருந்து தொடர்ந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ பார்க்குறதுல 50% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, மீதி 50% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்ற அறிவிப்பு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம பல்வேறுபட்ட ஆதாரங்களை திரட்டி இது மாதிரி மக்களுக்கு பல உண்மை செய்திகளையும் அதோட ஆதாரத்தோடையும் செய்தியோட பின்னணியும் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நமக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.